குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலகம் இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், பாக்கிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பார்த்தோன்னா ருத்ன ரோக சத்ரு ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார். அவர் உங்களோட ராசி அதிபதி, உங்களோட ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் தான். உங்களோட ராசிநாதன் 6ல் போயிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியது இருக்குது. உங்களோட ராசிநாதனே 6ஆக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் உங்களை பாதிக்காது. பாதிப்புகள் இல்லாமல் இவெல்லாம் வந்து மறையும். முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்க பெரும் முயற்சி எடுப்பீங்க, ஆனால் முயற்சி தடைபடும். சனி பகவான் வேலை ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போடுவார்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பார்வை பலனை பொறுத்த வகையில் குரு பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல இருந்து பார்க்குறதுனால கடன் வாங்கி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டில் பேசுகிறது கவனமாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களில் கவனமாக பேசணும். பேசுகிறதுல கவனம் தேவை, வார்த்தைகளில் கவனம் தேவையாக இருக்குது. ஆமாம், புது புது எதிரிகள்லாம் உருவாகாங்க, விரோதம் வரும். உங்களோட முயற்சிகளில் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி எடுத்தால் தான் வெற்றி அடையும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த கிரக அமைப்புக்கு இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்? வெளியூர் வெளிநாடு போகலாம். அதாவது திட்டமிட்டிருந்தீங்களா, நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு சொல்லி தனுசு ராசினியர்கள்லாம் திட்டமிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்துட்டு அந்த நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு மாறுறேன் அல்லது வேறொரு கம்பெனிக்கு மாறுறேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த காலத்தில் மாறிக்கலாம். மாறிக்கிட்டிங்கன்னா அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றங்கிறது முன்னேற்றமாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். இதுவரை தொழிலில் இருந்து வந்த விரக்தி நிலை மாறும். என்ன லாபமே இல்லை, தொழிலை மூடலாமா, இந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்யலாமா, இதில் நமக்கு பலன் உண்டா, மிகுந்த கடனாயிருச்சே அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டவங்களாம் இந்த காலத்தில் அதே தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்கிறது மூலமாக குரு பார்வையால் வெற்றியடைய போகுது. அப்போ தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் செழிக்கும். ஆமாம், இவையெல்லாம் இருந்தாலும் என்ன நடக்கும்னா உடல் உபாதைகள் இருக்கும். உடம்புல தேவையில்லாத தொந்தரவுகள் வரும், அடிவயிறு வலிக்கும், கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். அதே போல் இனம் புரியாத கவலை வாட்டும். மனதிற்கு இனம் புரியாத கவலை அப்பப்போ தொத்திக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள். குழந்தையை விட்டு கணவனோ கணவனை விட்டு குழந்தையோ பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். வெளிநாடு போகிறது மாதிரி இருக்கும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டிய அமைப்புகள் இருக்கும். அதனால் பிரிந்து போக வேண்டிய அமைப்பு இருக்கும். ஆமாம், ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால் இடத்தை விட்டு இடம் மாறணும், குடும்ப பிரிவினைகள்லாம் ஏற்படும். இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு மாற்றம் தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது. தொழில் மாற்றம், இடமாற்றம், வருமான மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் விரோதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள்கிட்ட கவனமாக கையாள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுனால தான் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது மிக பெரும் பேருதவியாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகர் வழிபாடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோச்சார பலன்களை சொல்லிட்டு வர்றோம். இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வகையில் பொது பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஜியோ ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவரோட நிலை என்ன, தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்றாற் போல முயற்சியை தொடங்குங்க. வெற்றி உங்களுக்கு ரொம்ப இலகுவாக கிடைக்கும். உங்களோட ஜாதகத்தின் விதி அமைப்பு, திசை அமைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் முயற்சி செய்யல அது பல மடங்கு பன்மடங்கு லாபத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வகையில் மாற்றம் தரும் குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே.